கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு வேதாகம பகுதியில் நாம் காணப்போவது யோவன்னாலும் சூசன்னாலும். இயேசுவால் பொல்லாத ஆவி, வியாதி ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்றவர்கள். இவர்களை பற்றி வேதம் அதிகமாக கூறவில்லை. இவர்கள் தங்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது அளவில்லா அன்பு செலுத்தி இயேசுவோடும் அவருடைய 12 சீஷரோடும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று ஊழியம் செய்தார்கள். இயேசுவை கனமணினார்கள், அவருக்கு உதவி செய்தார்கள், அவரது போதனையை கேட்டார்கள், அவரோடு அமர்ந்து விண்ணின் மன்னாவாம் வசனங்களை புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவரது மரணம் வரை உறுதியாக அவரோடு இருந்தார்கள். யோவன்னாள் என்றால் கர்த்தர் கிருபையுள்ளவர் என்று பொருள். அதன்படியே கர்த்தர் அவள் வாழ்க்கையில் கிருபையுள்ளவராய் அவளது பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் இலவசமாய் அவளுக்கு விடுதலை கொடுத்திருந்தார். சூசன்னாள் என்றால் வெள்ளை லில்லி மலர் என்று பொருள். இவள் பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தன்னை விடுவித்த ஆண்டவருக்கு லில்லி மலரை போல மனம் கொடுப்பவளாய் தூய்மையாய் வாழ்ந்தாள். லூக்கா 8:3 யோவன்னாளை ஏரோது அந்திபாஸ் ராஜாவின் காரியக்காரனான கூசாவின் மனைவி என்று சொல்கிறது. கூசா இப்படிப்பட்ட பெரிய பதவியில் இருந்ததால் நல்ல வருமானம் உள்ளவனாய் இருந்திருப்பான். கண்டிப்பாய் கூசாவும் யோவன்னாலும் நல்ல வசதியான வீட்டில் நாகரீக பொருட்களோடும் தேவையான எல்லா ஜாமான்களோடும் வேலைக்காரர் உதவியோடும் வசதியாக வாழ்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட வசதியான வாழ்க்கை வாழ்ந்த யோவன்னாள் உலக வாழ்க்கையின் இன்பம் காணுவதை விட எல்லாவற்றையும் துறந்து இயேசுவோடு நடந்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்தாள். தன்னுடைய நேரம், சக்தி, பணம் எல்லாவற்றையும் ஊழியத்திற்காக கொடுத்தாள். யோவன்னாலும் சூசன்னாலும் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்ட ஏரோது அந்திபாஸ் ராஜா தன் ஊழியக்காரரிடம் இயேசுவை யோவான் ஸ்நானகன் என்றும் யோவான் ஸ்நானகன்தான் மரித்தோரிலிருந்து எழுந்தான், எனவே இவனிடத்தில் பலத்த செய்கைகள் காணப்படுகிறது என்றும் அறிக்கையிட்டதாக மத்தேயு 14:2 கூறுகிறது. இயேசுவுடன் ஊழியம் செய்து அவருக்கு சீஷியாய் இருந்த யோவன்னாள் இதை அறிந்து செயல்பட்டாள். தன் கணவன் ஏரோதின் அரண்மனையில் பெரிய பதவியில் இருப்பதை பயன்படுத்தி அங்கிருந்த ஊழியக்காரரிடம் தைரியமாய் இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிக்கையிட்டு சாட்சி பகிர்ந்திருப்பாள். தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை தைரியமாய் பயன்படுத்தினால் இதன் விளைவு கூசாவின் பதவி பறிவு இருக்கலாம். அப்படி நடந்திருந்தாலும் கைவிடாத தேவன் அவர்களை கடைசி மட்டும் நடத்தியிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இயேசு அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படும் போது இயேசுவோடு இருந்தவர்களும் இயேசுவின் சீடர்களும் பயத்தினால் ஓடிப்போனார்கள். மார்க் 14:50. ஆனால் யோவன்னாலும் சூசன்னாலும் இயேசுவின் மீது வைத்திருந்த அன்பினால் அவரது சிலுவை மரணம் கல்லறை வரை தைரியமாய் சென்றனர். லூக்கா 23:55-56. 3ஆம் நாள் வேறு சில ஸ்திரீகளோடு கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இவர்கள் இருவரும் கல்லறைக்கு சென்றார்கள். லூக்கா 24:1. இயேசு உயிரோடு இருக்கும்போது தங்களிடம் அவரது மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவை பற்றி சொன்னதை மறந்தவர்களாய் காலியான திறக்கப்பட்ட கல்லறையை பார்த்து ஏமாற்றமடைந்தார்கள். தூதன் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்த போது இயேசு தங்களிடம் சொன்னதை நினைவு கூர்ந்தார்கள். உடனே ஓடிப்போய் இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை 11 சீடர்களுக்கு மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவால் பாவம், வியாதி, பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்பின் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் நாம் ஊழியம் செய்கிறோமா? மார்க் 16:15 சொல்லியிருக்கிறபடி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை. இப்பெண்கள் இயேசுவோடு நடந்து ஊழியம் செய்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ வசதிகளோடு ஊழியம் செய்ய நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம்? கிராம ஊழியம், கைப்பிரதி ஊழியம், ஓய்வு நாள் பள்ளி ஊழியம், மருத்துவமனை ஊழியம், சிறைச்சாலை ஊழியம், பத்திரிகை ஊழியம், ஊழியங்களுக்காக காணிக்கை சேகரிப்பது, இப்படி நமது திறமை தாளந்துக்கு ஏற்றபடி ஊழியம் செய்யலாம். நமது வீட்டை ஜெபத்திற்கு கூட்டங்கள் நடத்தவும் திறந்து கொடுக்கலாம். பொருள் உதவியால் ஊழியத்தை தாங்கலாம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்று நீதிமொழிகள் 11:30 கூறுகிறது. இதுவே நாம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் அழியாத பொக்கிஷம். இயேசுவை குறித்து சாட்சி சொல்ல தருணம் கிடைக்கும் போது பயப்படாமல் தைரியமாய் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் இயேசுவே மெய்யான ஜீவனுள்ள தேவன் என்று அறிக்கையிடலாம். யோவன்னாள் சூசன்னாவை போல இயேசுவின் மீது அளவில்லா அன்பு செலுத்தி நேரம், சக்தி, பொருள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கவும் அவருக்காக ஊழியம் செய்யவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.